يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال النبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله فخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இல்லாமல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றுவோம் புகழ்வோம். எம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சாந்தி சமாதானம் உரைப்போம். இறுதி நாள் வரைக்கும் அன்னவரின் அடிச்சுவடை பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, வாரத்தில் ஒரு நாள் பயான் நிகழ்வு என்கிற அந்த போர்வையில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிகழ்விலே மிக முக்கியமான அம்சங்களை பற்றி நாம் பேச இருக்கிறோம். இன்று முதல் ஆரம்பிக்கின்ற இந்த தலைப்பிலே இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சென்றார்கள். அதை செயல்முறைப்படுத்துகின்ற அவசியம் எனக்கும் உங்களுக்கும் இங்கே இருக்கிறது. இந்த உலகத்தில் பிறக்க இருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஒரு அம்சம் இஸ்லாத்தை முழுமையாக நாம் நுழைந்து அதை பின்பற்றுவதாகும். அப்படி என்றால் நாங்களெல்லாம் செவியறலில் கேட்ட சில செய்திகளோடு எம் மார்க்கத்தை வைத்திருக்கிறோம். அதை அழகிய முறையில் அடிச்சுவடுகளை அடியொழிந்து நாங்கள் பின்பற்றுவதற்கு நாம் பழக வேண்டும். அதனால்தான் இதை எங்கிருந்து நாம் எடுத்துச் செல்வது என்று நாம் சிந்திக்கின்ற போது தனி மனித வழிபாடிலே இஸ்லாம் இருக்க வேண்டும், சமூக வழிபாடிலே இருக்க வேண்டும் என்று பார்த்தால் இதை நாம் ஆரம்பிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு இடம் ஒரு குடும்ப வாழ்விலே இஸ்லாம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சமூகத்தில் இஸ்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் புரிகிறோம். குடும்ப வாழ்விலே இருக்கிற போது ஒரு கணவனிடத்திலும் மனைவிடத்திலும் அந்த பிள்ளையிடத்திலும் இஸ்லாம் சரியான முறையில் இருக்குமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் அப்படியோ இருக்கிற அந்த இஸ்லாம் சமூகமயமாக்கப்பட்டு சமூகத்தில் எல்லோரிடத்திலும் இஸ்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதை நாம் உணர கிடைக்கிறது. அதனால்தான் ஒரு குடும்ப வாழ்வில் ஷரீஅத்தை பின்பற்றுகின்ற குடும்பம் எப்படி இருக்கும் என்கிற அந்த விடயத்தை பற்றி நாம் பேசுகிறோம். ஒரு குடும்பம் என்கிற போது இஸ்லாம் எங்கே எப்படி நமக்கு கிடைக்கிறது என்பதை முதலில் பார்த்தால் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் குடும்பமாக இணைகிற அந்த இடத்தில் முதல் இஸ்லாம் பெற வேண்டும். அப்போதுதான் இஸ்லாம் இருக்கும். ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் கணவனாக மனைவியாக தேர்ந்தெடுக்கிற அந்த நேரத்தில் அவர்களுள் முதற்கட்டமாக இஸ்லாம் இருக்குமாக இருந்தால்தான் அவர்களுடாக அந்த பிள்ளையிலும் அவர்களுடாக அவள் இருக்கிற அந்த சூழலிலும் அந்த சமூக சூழலில் இஸ்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று எம் சமூக அளவில் நாம் சிந்திக்கின்ற போது அதிகமானவர்களிடத்திலே இந்த ஆணையும் பெண்ணையும் இணைக்கின்ற அந்த முதலாவது வாழ்க்கையில் இஸ்லாம் தவறவிடப்படுவதை நாம் அவதானிக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாம் என்ன சொல்கிறது? துன்ககுல் மர்அத்து அலா அர்பைன், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் என்னென்ன நிபந்தனைகள் இருக்கின்றது என்று இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறதோ அவைகளெல்லாம் இஸ்லாமியரிடத்தில் இல்லாமல் போகிறது. அதை இஸ்லாம் இப்படி சொல்லி காட்டுகிறது. ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதாக ஜாஹிலிய காலம் முதல் இந்த அமைப்பு இருந்தது. எப்படி? 4 விடயங்களுக்காக ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கப்படக்கூடியதாக இருந்தது. ஒன்று, அவளுடைய கோத்திரம் சரியாக இருக்க வேண்டும் என்று பார்த்தார்கள். இரண்டாவது, அவரிடத்தில் பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்று பார்த்தார்கள். மூன்றாவது, அவரிடத்தில் அழகு இருக்க வேண்டும் என்று பார்த்தார்கள். நான்காவது, மார்க்கம் இருக்க வேண்டும் என்று பார்த்தார்கள். இந்த 4 அல்லாஹ்வுடைய தூதர் 4ஐயும் சொன்னார்கள். 4வதாக சொன்னார்கள் மார்க்கம் இருக்கிறதா என்று பார், அந்த குடும்பம் சரியாக இருக்கும். இல்லை என்றால் தரிபத் யதாக்க, அந்த குடும்பம் நஷ்டமடைய காரணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். எனவே ஒரு மணமகனை தேர்வு செய்கிற போது அந்த மணமகனிடத்தில் என்னென்ன நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்பதையும், ஒரு மணமகளை தேர்வு செய்கின்ற பொழுது என்னென்ன நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. அந்த விடயத்திலே நாங்கள் ஓட்டைகளை விடுகிற போதுதான் இஸ்லாமிய மிக்க ஒரு குடும்பத்தை நாம் காண முடியாமல் இருப்பதை பார்க்கிறோம். நாங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும்.
சிறு வயதுகளிலே திருமணத்தை முடித்துக்கொண்டு ஆண்களும் பெண்களும் இன்று கோடு கச்சேரி என்று ஏறுகின்ற மிக மோசமான ஒரு கலாச்சாரம் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், ஒரு பெண்ணையும் ஆணையும் இணைக்கின்ற அந்த திருமணத்தின் முதல் நிகழ்வில் இஸ்லாம் இல்லாமல் போவதை பார்க்கிற அன்புக்குரிய சார். ஒரு கணவனை தேர்ந்தெடுப்பதற்காக அந்த குடும்பத்தின் முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள். ஒன்று சேர்ந்த வேளையிலே அந்த ஆண்மகனை தேர்வு செய்வதற்காக நிபந்தனையாக அங்கே என்ன கொள்கிறார்கள் என்று தெரியுமா? பட்டம் இருக்கிறதா, பதவி இருக்கிறதா, பணம் இருக்கிறதா, நல்ல குடும்ப அந்தஸ்து இருக்கிறதா என்று ஜாஹிலியா காலத்தின் நிபந்தனைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த நிபந்தனைகளை இன்று வரை வைத்துக் கொண்டுதானே ஆண்மகனை அல்லது மணமகனை தேடுகிற ஒரு சமூகமாக நாம் இருந்துவிட்டு இவர்களுக்கிடையிலே இவ்வளவு செய்யக்கூடியதாக ஹாவிலாக மௌலவியாக ஒரு சமூகத்தினுடைய சமூக தொண்டனாக ஒருவர் வர வேண்டும் என்று எப்படி பார்ப்பது அன்புக்குரிய சகோதரர்? எனவேதான் இஸ்லாம் சொல்லுகிறது ஃபதுஃபர் பிதாத்தித்தீன், அது ஆண்மகனாக இருந்தாலும் பெண்மகனாக இருந்தாலும் அவர்கள் இருவரிடத்திலும் இஸ்லாம் இருக்கிறதா என்று பார். இஸ்லாம் இருந்தால் அவர்களின் பிச்சளமும் இஸ்லாத்தை பின்பற்று, இல்லை என்றிருந்தால் சண்டையும் சச்சரவுகளும் பிளவுகளும் அதிகரித்து அவர்கள் இரண்டர கலக்கின்ற இந்த சமூக வாழ்வில் சமயமற்றவர்களாக போய்விடுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் இருக்கிறதா என்று பாருங்கள். உண்மையில் ஒரு பெண்ணை பார்ப்பதற்காக அந்த மணமகளை பற்றி ஆய்வு செய்கிற அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மார்க்கத்தோடு இருக்கிறாளா, மார்க்க பக்தியுடையவளா, மார்க்க பக்தியுடைய ஆடை அணியக்கூடியவளா, அல் குர்ஆன் இருக்கிறதா, அல் ஹதீத் இருக்கிறதா, அல் குர்ஆனும் அல் ஹதீது நிறைந்த வாழ்க்கை வழிமுறை இருக்கிறதா என்று பார்ப்பது கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அழகாக இருக்கிறாளா, அந்த குடும்பம் நல்லதாக இருக்கிறதா, தாயப்படி கொண்டவள் தந்தையப்படி கொண்டவர், அவருடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், வாழுகின்ற சூழல் எப்படி இருக்கிறது, வாழுகின்ற இடம் எப்படி இருக்கிறது, அவர்கள் வாழுகிற அந்த பகுதியில் அவர்கள் எல்லாம் ஒரு பேர் மிக்கவர்களா என்றெல்லாம் சமூகத்தின் சில தகமைகள் காணப்படுகிற போதுதான் இஸ்லாம் அங்கே இல்லாமல் போவதை பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு சற்று பாருங்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது 16 வயதை நிரம்பி 17வது வயதில் திருமணம் முடித்திருக்கிறார். அப்போது ஒரு சிறு குழந்தை இருக்கிறது. நாம் எல்லாம் இன்று பேசுகிற அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சிறு பையன், மிகச்சிறிய பையன், தன் கையோடு வைத்திருக்கிற நேரம் செவியர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. முஹம்மத் என்பவர் ஒரு மார்க்கத்தை சொல்கிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார்கள். ஒரு நாள் தூரத்தில் நின்று பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் திருவதனத்தை பார்த்தபோது இந்த மார்க்கம் சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்கிறாராம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்றார். யார் ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுகிற மதம் என்னவோ எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, நான் இந்த மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பையத்து செய்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த நிமிடம் தன் வீட்டுக்கு சென்றார், தான் குளித்து கொண்டார், இஸ்லாத்தை ஏற்ற அந்த சந்தோஷத்தில் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இவருடைய கணவர் 3 நாட்களாக வீட்டுக்கு வராமல் அன்று தான் வருகிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டின் உள்ளே இருக்கிறார்கள். கணவனார் அப்படியே வருகிற அந்த சப்தம் கேட்கிறது. அந்த நேரத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியோ தன் கணவனை கைபோட்டு சொன்னார்கள், அங்கேயே நின்று கொள்ளுங்கள், வீட்டினுள் அடுக்கவில்லை, அங்கேயே நின்று கொள்ளுங்கள் என்றார்கள். இவ்வளவு நாளாக என்னோடு அன்பாக பண்பாக இருந்த ஒரு மனைவி என்னை நின்று கொண்டுமாறு அல்லவா சொல்கிறார். கடுமையான மனக்கவலையோடு கேட்கிறார், எதற்காக உம்மு சுலைமே என்று கேட்டார். அப்போதுதான் அவர்கள் சொல்கிறார்கள், நான் சுத்தமாக இருக்கிறேன், சுத்தமான மார்க்கத்தோடு இருக்கிறேன், நீங்கள் அசுத்தமாக இருக்கிறீர்கள், நீங்கள் சுத்தமாக வந்தால் என்னோடு வாருங்கள், இல்லை என்றால் சென்று விடுங்கள் என்றார். சுப்ஹானல்லாஹ், எந்த ஒரு பெண்ணிடத்தில் வரும் கைக்குழந்தையோடு இருக்கிற, தனக்கு எந்த இணைதுணை யாருமே இல்லை, தான் உழைத்தால் தான் ஊதியம் என்று வாழுகிற ஒரு பெண் ஒற்றையாக வாழுகிற நேரம் ஒரு சிறுபிள்ளை தன் கையிலே மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக தன் கணவன் அசுத்தமாக இருக்கிறார், ஷிருக்கோடு இருக்கிறார், முஷ்ரிக்காக இருக்கிறார், நீ வர வேண்டாம் என்று அப்படியே நிறுத்திவிட்டார். கடுமையான கோபம் வந்தது கணவனுக்கு. அன்றோடு அவர் அப்படியே திருப்பி விட்டார். இங்கே நாம் பார்க்கிற செய்தி என்ன தெரியுமா? தன் கணவன் என்னோடு இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை அந்த இடத்தில் தீர்மானித்திருப்பது மார்க்கம், தீன் என்பதுதான் என்பதை பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தோடு நான் வாழ வேண்டும், நீயும் என்னோடு மார்க்கம் என்றால் வந்துவிடு, இல்லை என்றால் சென்று விடு என்கிறாளே, இது மார்க்கம் கொடுத்த பக்குவம். அன்புக்குரிய சகோதரர், எந்த ஒரு பெண்ணிடத்தில் இருக்கிறது?
நாம் சிந்தித்து பார்க்கக்கூடாதா? நான் நினைத்தது எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை திருமணம் முடித்துக் கொள்கிறேங்கிற மனநிலையோடு வாழ்கிற எம் சமூகத்து மக்களிடத்திலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மதத்தில் இருந்த மத நம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் எவ்வளவு ஆணித்தரமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர், அதே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் அன்பு மகன் சிறிய மகனை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே எடுத்துச் செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், இன்னஹு ஹுதைமுக்க யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு சிற்சில வேலைகள் செய்வதற்கு ஆள் தேவைப்படும் அல்லவா, இவரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார். கொடுக்கிற நேரம் அந்த பிள்ளையின் வயது தான் கரத்திலே பிடித்து செல்கிற ஒரு சிறிய பிள்ளை. அந்த பிள்ளையால் இன்னும் ஒருவருக்கு பணிவிடை செய்வதற்கென்பது ஆகாது. அப்படியான ஒரு வயதில் தன் மகனை எப்படி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பணிவிடை சென்று விட்டு விட்டார். கொடுத்து விட்டு சொல்கிறார், நான் தனிமையில் இருந்து கொள்கிறேன், எனக்காக நான் உழைத்துக் கொள்வேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உம்மு சுலைமே, நீ தனிமையில் இருப்பாயா? நீ ஒரு பெண் அல்லவா, அதிலும் இளம் பெண் அல்லவா, உன் கணவனும் இல்லையே, உன்னை பார்த்து கொள்ள யாரும் இல்லையே, நீ எப்படி இருந்து கொள்வாய் என்று கேட்டால், அப்போதுதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தனிமையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னோடு இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் என்னோடு இருக்கிறார்கள், என் மார்க்கம் என்னோடு இருக்கும் வரை எதிரிகள் எதுவும் என்னை இயங்காது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு போகிறார்கள். சந்தைக்கு செல்வார்கள், சில தொழில்களை செய்வார்கள், அதன் ஊடாக ஊதியத்தை உண்பார்கள், இருப்பார்கள். ஒரு நாள் வீட்டிலே இருக்கிறார்கள். அந்த நேரம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அருகிலே சென்றார்கள். கேட்டார்கள், உம்மு சுலைமே, உன்னை நான் திருமணம் முடிக்கப் போகிறேன் என்று கேட்டார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இல்லை, ஏற்கனவே நான் திருமணம் முடித்திருக்கிறேன், எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கிறது, நான் திருமணம் முடிக்க விருப்பமில்லை, நீ சென்று விடு என்றார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வந்து யோசிக்கிறார்கள், ஏற்கனவே திருமணமான பெண், எனக்கு இன்னும் ஒரு கணவன் வருகிறான், அதுவும் பட்டத்தோடு பதவியோடு பண அந்தஸ்தோடு சமூக அந்தஸ்தோடு வருகிறான், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா, இப்படியான ஒரு கட்டத்தில் என்னை வெறுக்கிறாளே எதற்காக என்று ஒரு கவலை. அப்படியே வீடு சென்று அவர் நண்பர்களோடு பேசிக்கொள்கிறார். இன்னும் சில நாட்கள் செல்ல அடுத்த கணம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே செல்கிறார். உம்மு சுலைமே, நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை திருமணம் முடிக்கப் போகிறேன் என்று கேட்கிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீ என்னை திருமணம் முடிப்பதற்காக விரும்புவதென்னவோ உண்மைதான், ஆனால் என்னை திருமணம் முடிப்பதற்கு நீ தகுதி இல்லை என்று விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அபூ தல்ஹா ரலி அவர்கள் எப்படியானவர் தெரியுமா? அந்த சமூகத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்றாலே அச்சமூகத்தின் தலைவர் என்றுதான் பெயர். படைத்தால், பணத்தால், படை பலத்தால் பெரும்பாலும். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சொன்னார்கள், அபூ தல்ஹா யுத்த களத்தில் நிற்பார் இருந்தால் அவர் 1000 பேருக்கு சமன் என்றார். அப்படி ஒரு பலமான ஒரு மனிதர், எல்லாரோடும் பிரபல்யமான ஒரு மனிதர். இப்போ அபூ தல்ஹா ரலி அவர்களுக்கு கடு கவலை ஏற்படுகிறது. திருமணம் முடித்த ஒரு பெண் என்னை அல்லவா வேண்டாங்கிறார், ஏன் எதற்காக வேண்டாம் என்கிறாள் என்ற ஒரு கவலை. மீண்டும் 3வது தடவை போகிறார். உம்மு சுலைமே, உன்னை நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்கிறார். அப்போதுதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், 3வது முறை என்னை சந்தித்திருக்கிறாய், நான் திருமணம் முடிப்பதற்கு நான் ஆம் என்று சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு நான் கேட்பதை நீ தர வேண்டும், விருப்பமா என்று கேட்டார். இதை கேட்கப் போகிறாய், கேட்பதை கேள் என்றார். எதிர்பார்க்காத அபூ தல்ஹா ரலி அவர்களுக்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இஸ்லாத்தை எனக்கு மகராக தந்தால் உன்னை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்கிறார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா. இஸ்லாத்தை மகராக தர வேண்டும். அபூ தல்ஹா ரலி அவர்களுக்கு கடுமையான ஒரு கவலை. உடனடியாக எக்கதையும் சொல்லவில்லை. அந்த இடத்தில் சொல்கிறார்கள், உம்மு சுலைமே, நீ விரும்பியது அதுதான் என்றால் நான் தந்து விடுகிறேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உடனடியாக சென்றார் அபூ தல்ஹா ரலி அவர்கள். தான் குளித்து கொண்டார்கள். தன் குடும்பத்தில் எவரிடத்திலும் சொல்லவில்லை, நண்பர்களிடத்தில் சொல்லவில்லை. குளித்த மறுநிமிடம் வருகிறார்கள், கலிமாவை மொழிந்தார்கள், இஸ்லாமானார்கள், அதை உனக்கு மகர் என்றார்கள். அடுத்த கணம் திருமணம் முடித்துக் கொண்டார்கள். இங்கேயும் நாம் பார்க்கிற விடயம் என்ன தெரியுமா? எனக்கு மாப்பிள்ளை இல்லை,
நான் திருமணம் முடித்தவள், எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது, எனக்கு ஒரு மாப்பிள்ளை வருமா என்ற கேள்விகளை எல்லாம் தாண்டி எனக்கு மார்க்கம் இருந்தால் மறுகணம் எனக்கு திருமணம் நிச்சயம், அல்லாஹ் ஒருவனை வைத்திருப்பான் என்ற மனோ நம்பிக்கை இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கேயும் நம்ம எதனை பார்க்கிறோம் என்றால், மார்க்கம் இருக்கிறதா நிச்சயமாக எமக்கு திருமணம் என்பது அல்லாஹ் எதை எழுதி வைத்தாரோ அது எமக்கு கிடைக்கும் என்கிற மனோ நம்பிக்கை ஏற்படும். எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கேயும் நாம் பார்க்கிற மிக முக்கியமான ஒரு அம்சம், திருமணத்தின் போது அவர்கள் இணைகிற அந்த நேரத்தில் இஸ்லாம் இருக்க வேண்டும், மார்க்கம் இருக்க வேண்டும். இருந்தால்தான் அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய குடும்பத்தின் அடுத்தடுத்த கட்டங்கள் இஸ்லாத்தோடு பின்னி பிணைந்திருக்கும். அடுத்தபடியாகத்தான் மார்க்கம் அவர்களிலே இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லாம் எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? திருமணம் முடிப்பதற்கு வயதில்லை, திருமணம் முடிப்பதற்கு அழகு என்றெல்லாம் சில நிபந்தனைகள் இடுகிறோமே. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடிக்கிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிறிய வயது, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு எட்டி பார்க்க முடியாத ஒரு பெரிய வயது. வயதை பார்க்கவில்லை அன்புக்குரிய சகோதரர்களே, அஹ்லாக்கை பார்த்தார்கள், தீனை பார்த்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடிக்கிற நேரம் எட்டி பார்க்க முடியாத வயது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகச்சிறிய வயதாக இருந்தது. அங்கே இணைத்தது அவர்களை மார்க்கம். அதனால் தான் இச்சமூகத்தினுடைய ஒளியாக அவர்கள் இருந்து மறைத்த அந்த சம்பவம் எமக்கு இப்போதும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நிச்சயமாக ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் இணைகிற நேரம், அவர்கள் திருமணம் முடிக்கிற நேரத்தில் முதலில் இஸ்லாம் இருக்குமாக இருந்தால் அந்த குடும்பத்திலிருந்து நிச்சயமாக ஷரியத்தோடு இருக்கிற ஒரு குடும்ப கூலியம் உருவாகும். அவர்கள் ஊடாக அந்த பிள்ளைகளும் அந்த சூழ உள்ள மக்களும் இஸ்லாத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் மார்க்கம் சொல்லியாகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இன்று பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம், நாம் இன்று படிக்க வேண்டிய அம்சமும் கூட, நாம் திருமண வாழ்வில் இணைகிற போது நாங்கள் இளைஞர்களாக இருந்தால் அல்லது நாம் தந்தையாக இருந்தால் என் பிள்ளைகள் என்று திருமண வயதில் அவர்களுக்கு திருமண ஒப்பந்தங்களை செய்கின்ற அந்த நேரத்தில் மார்க்கத்தோடு அவர்களை பார்க்க வேண்டும். பெண்ணை பார்க்கிற நேரம் மார்க்கத்தோடு இருக்கிறாளா, நோன்பு நோக்கக்கூடியவளா, தொழுகை நேயமாக தொழக்கூடியவளா, அவள் மார்க்கத்தோடு இருக்கிற மார்க்க சட்டதிட்டங்களை படித்திருக்கிறாளா, குர்ஆன் சுன்னாவில் வாழக்கூடியவளா என்று அவருடைய சரித்திரத்தை பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, நான் அணிகிற ஒரு ஆடை வாங்க வேண்டும் என்றால், நான் அணிகிற ஒரு ஆடை வாங்க வேண்டும் என்றால், நான் வாழ்கிற வாழ்வியல் எனக்கு ஒரு காணி வாங்க வேண்டும் என்றால், அது எப்படி இருக்கிறது என்றெல்லாம் அது பற்றி எவ்வளவு நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். நாங்கள் நீண்ட நாள் போட வேண்டும், நீண்ட நாள் அணிய வேண்டும், நீண்ட நாள் இருக்க வேண்டும் என்று அவைகள் பற்றியெல்லாம் எவ்வளவு விளம்பரங்களை செய்து அவைகளை நாங்கள் விளக்கங்களை எடுத்துக்கொள்கிற அதே நேரம், என்னோடு திருமண வாழ்வில் இணைகிற ஒரு மனைவி எந்த அளவுக்கு மார்க்கத்தோடு இருக்க வேண்டும் என்கிற விடயத்திலே நாங்கள் ஓட்டை விட்டு விடுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் மிக முக்கியமான அம்சம், ஒரு கணவனையும் ஒரு மனைவியும் இணைகிற நேரத்தில் மார்க்கமல்லாத அம்சம் அவரிடத்தில் எந்த வகையிலும் வந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனைவியை நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால், நான் மகர் கொடுத்து மார்க்க ரீதியாக எடுத்திருந்தால் மார்க்கம் இருக்கிறது ஆரம்பத்திலே. எனவே நம் பிள்ளைகளிலும் மார்க்கம் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பெண்ணை நான் திருமணம் முடித்திருந்தால் அவளுக்குரிய அத்துணை விடயங்களும் மார்க்க எதை அனுமதித்திருக்கிறதோ அத்துணை அம்சங்களை நான் தான் அதை பராமரிக்க வேண்டும் என்கிற மனப்பாங்கோடு நான் எடுத்திருந்தால் நிச்சயமாக மார்க்கம் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது அல்லாமல் ஒரு பெண்ணினுடைய சொத்தையும் சுகத்தையும் அழகையும் வெவ்வேறுபட்ட விடயங்களையும் தனக்கு சுயநலமாக கருத்தில் கொண்டு ஒரு திருமண வாழ்வில் இணைகிற ஒரு ஆண் மார்க்கத்தை எதிர்பார்க்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு செல்லுகிற நேரம் சில ஆண்கள் எல்லாம் அணிவகுத்து வந்தார்களாம். அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், யார் ரசூலல்லாஹ், நாங்களும் ஹிஜ்ரத்துக்கு வருகிறோம், நாங்களும் ஹிஜ்ரத்துக்கு வருகிறோம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வர் ரசூல், யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் இருக்கிறதோ ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வர் ரசூல், அவர்களுடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காக இருக்கு.
ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு, யாருடைய ஹிஜ்ரத்து அங்கே உள்ள பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்றும் மதீனத்தில் இருக்கிற பெண்களையும் மதீனத்தில் இருக்கிற பெண்களினுடைய சொத்துக்களையும் சுகங்களையும் எடுக்க வேண்டும் என்று நாடுகிறார்களோ அதை மட்டும் அடைந்து கொள்வார்கள். அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய நேசம் பாசம் மார்க்கம் எதுவும் இருக்காது என்றார்கள். எனவேதான் முதலில் திருமண வாழ்வில் இணைகிற நேரம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒப்பந்தத்தில் மார்க்கம் இருக்குமாக இருந்தால், மார்க்க சட்டங்கள் பின்பற்றப்படுமாக இருந்தால் தான் நிச்சயமாக அத்திருமண வாழ்வின் ஊடாக ஒரு குடும்ப கூலியத்தின் ஆரம்ப கட்டம் இருக்கும். அவர்களில் இருந்துதான் அதனுடைய பிள்ளைகளும் பிச்சளங்களும் பின்னே வரக்கூடிய சுற்றும் சூழல் இருக்கிற அத்துணை பேருக்கும் அந்த மார்க்கம் வரும். அப்போதுதான் சமூகத்தில் இருக்கிற கட்டமைப்புக்கு அந்த குடும்பத்தின் வித்து நிச்சயமாக மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கும். இல்லை என்றிருந்தால் வாய்ப்பில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் ஒரு கணவனை மனைவி இணைக்கிற நேரம் மார்க்கத்தில் இருக்க வேண்டும் என்கிற இந்த தலைப்பை பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற வாரம் ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற விடயத்தை தலைப்பை பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. பேசிய விடயத்திலே நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த சாத்தியத்தை எம் அனைவருக்கும் ஆக்குவானாக. வஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.